எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். ஊட்டியில் ஆளுநர் தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் நிலையில் தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாஸ்கர்? புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவியர்களுடைய எண்ணிக்கை 34% உயர்ந்திருக்கிறதாக உயர்கல்வித்துறை அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்துல முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கான அந்த கல்வி கட்டண சலுகைகளுக்காக 1000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும், காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்துக்கு 1000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி நிறுவனங்கள்ல டிஜிட்டல் முறையில கல்வியை வழங்குவதற்குண்டான நடவடிக்கைக்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும், 63 கோடி ரூபாயில சென்னை மாநில கல்லூரியில தமிழ் கலைஞர் அரங்கம் என்பது அமைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். உயர்கல்வியில மாணவருடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து 34% அதிகரிக்கிறது. தொழில் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டுல சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணத்தை எல்லாம் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் 10,000 மாணவர்களுக்கு தொழில் திறன் மேம்பாடு வழங்கப்படுகிறது. முதலமைச்சருடைய ஆராய்ச்சி மானிய திட்டம் என்பது செயல்பாட்டில் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விதமான திட்டங்களை சுட்டிக்காட்டி உயர்கல்வியில எவ்வளவு முன்னேற்றம் பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. கூட்டில் நடைபெறக்கூடிய பல்கலைக்கழக துணைவேந்தர் மாநாட்டில் தமிழக ஆளுநர் RN ரவி இது குறித்து கருத்துக்களை விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.